கேட்கிறார். பாகம் 2 அத்தியாயம் 95. கரிய மாணிக்கத்திற்கும் ஊர் புதிது, விகர்ணனுக்கும் ஊர் புதிது. கரிய மாணிக்கத்திற்கும் வரவேற்பில்லை, விகர்ணனையும் யாரும் வரச் சொல்லி அழைக்கவில்லை. கரிய மாணிக்கத்திற்கும் குறைகள் ஏராளம், விகர்ணனுக்கு வீடே இல்லை, என்ன செய்வது என்று புரியவில்லை. சட்டென்று அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை நிலவியது. நீங்கள் யார்? விகர்ணன் மிருதுவாக கேட்டான். அவள் நிற்பதும் நடப்பதும் சிரிப்பதும் ஒயில் உள்ளவள் என்பதை வெகு எளிதில் காட்டின. இந்த ஒயில் நாட்டியம் ஆடுபவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பது விகர்ணனுக்கு தெரிந்தாலும் அவள் வாயிலிருந்தே அவள் யார் என்று கேட்கட்டும், அதுவே நல்லது என்று நினைத்தான். அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது, அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது மிகுந்த மரியாதையுடன் பழகுவதுதான் சோழ தேசத்தில் முன்னேறுவதற்கு உண்டான வழி என்பதை உள்ளூர உணர்ந்து கொண்டான். அவளுக்கு தன்னை பற்றி ஒருவர் கேட்கிறார் என்றதும் சந்தோஷமாக இருந்தது. நான் தலைக்கோலி என்றாள். அப்படியென்றால்? நாட்டியத்தில் மிகச்சிறந்த இடத்தை அடைந்தவள், உயர்ந்த நிலை பாடம் படித்தவள், பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வன்மை பெற்றவள். அப்படிப்பட்டவருக்கு தலைக்கோலி என்ற ஒரு பட்டம் வழங்குவார்கள். நான் தலைக்கோலி கரிய மாணிக்கம். அப்படியா? உங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? வீட்டை காட்டி விகர்ணன் கேட்டான். ஆமாம். என்ன வீடு? எனக்கு ஒன்றும் பிடித்தமில்லை. ஏன்? வீடு அழகாகத்தானே இருக்கிறது. எங்களை கொண்டு வந்து தோப்பில் நிறுத்தி இருக்கிறார்கள் அம்மா. இந்த மழையில் வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரியவில்லை. படுக்க கூட முடியாது. வெறுமனே நனைந்து மரம் பிடித்து நிற்க வேண்டியதுதான். வேறு என்ன செய்ய முடியும் அந்நிய தேசத்தில் வந்து? உங்களுக்கு இது அந்நிய தேசமா? அவன் கேட்டான். அவரவருக்கு அவர் வளர்ந்த கிராமம்தான் சொந்த தேசம், மற்றவை எவையும் அந்நிய தேசம்தான். எனக்கு புரிகிறதம்மா. இங்கு வந்து எத்தனை நாளாயிற்று? 3 நாட்கள் தான் ஆகின்றன. அவ்வளவுதானா? நான் 3 வருடங்களாக என் கிராமத்தை, என் மனைவி மக்களை, என் தாய் தந்தையரை, மாடு கன்றுகளை பிரிந்திருக்கிறேன். எது உங்கள் கிராமம்? கங்க தேசம், காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற செழிப்பான இடம். என்ன தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள்? விவசாயமா? இல்லை, நான் சிற்பி. சிற்பியா? கரிய மாணிக்கம் வியந்தாள். பின்னால் உள்ள எச்சு மண்டை திகைத்தாள். ஆமம்மா, நான் கருவறை சிற்பி. அப்படியென்றால்? சிற்பிகளில் எல்லா வேலையையும் எல்லோரும் செய்ய மாட்டார்கள். அஸ்திவாரம் போடுபவர்கள் விமான வேலை, கோபுர வேலை செய்ய மாட்டார்கள். கோபுர வேலை செய்பவர்கள் மதில் சுவர் வேலை செய்ய மாட்டார்கள். வியப்போடு அவனை கரிய மாணிக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று துள்ளி, என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள். அவள் உபசரிப்புக்கு விகர்ணன் வியந்தான். எது வேண்டுமானாலும் சாப்பிடுகிறேன், பசிக்கிறது என்றான். கரிய மாணிக்கம் உள்ளே போனாள். காலையில் அவளுக்கு பழங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. நெய்யும் வறுத்த அரிசியும் கலந்து ஒரு இனிப்பு தின்பண்டம் நடு வீட்டிலிருந்து வந்திருந்தது. உள்ளே ஓடிப்போய் அவைகளை கொண்டு வந்து விகர்ணனிடம் கொடுக்க விகர்ணன் இனிப்பை விழுங்கினான். கடவுளே கடவுளே என்றான். அவன் கண்ணில் நீர் கட்டியது. ஏன், நன்றாக இல்லையா? இல்லை, இனிப்பு சாப்பிட்டு, அதுவும் நெய் கலந்த இனிப்பு சாப்பிட்டு 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஏன், சிறையிலா இருந்தீர்கள்? சிறையில் அல்ல, வேலி போட்டு மடக்கி வைத்திருந்தார்கள். பண்டிகைகளுக்கு இனிப்பு கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு மிகப்பெரிய ரகளை இருக்கும், போட்டி இருக்கும். நான் ஒதுங்கி கொள்ளுவேன். இங்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்ததும் ஏதோ ஒரு தின்பண்டம் என்று வாயில் போட்டுவிட்டேன். மிக இனிப்பாக இருக்கிறது என்று அவன் மறுபடியும் சுவைத்து கொண்டே சொன்னான். கதவு திறந்து வைக்கட்டுமா, சாத்தி வைக்கட்டுமா என்று எச்சு மண்டை கேட்க, திறந்தே வை, காற்று உள்ளே போகட்டும், உள்ளே வெந்து தொலைகிறது என்று சொல்ல விகர்ணன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கவில்லையா? ஆமாம், பக்கச்சுவர் மேற்கு பார்த்து இருப்பதால் வெயில் தகிப்பு உள்ளுக்குள் அதிகம். தெற்கத்தி காற்று வரவே இல்லை. தவறாக இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். வேறு வழியில்லை. 2 சிறகாக வீடு கட்டியிருக்கிறார்கள். உங்களுக்கு மேற்கு மூலை கிடைத்துவிட்டது. இதில் பிரச்சனை ஒன்றுமில்லை, சரி செய்து விடலாம் என்றான் விகர்ணன். அப்படியா? உள்ளே வந்து பாருங்கள் என்று கரிய மாணிக்கம் அழைத்தாள். விகர்ணன் வீட்டை நோட்டமிட்டான். தெற்கே 2 ஓட்டை போட்டு விடலாம். மேற்கே சவுக்கு கட்டைகள் ஊன்றி தடுக்கு வைந்து விடலாம். நடுவே 2 முழங்கை இடைவெளி இருந்தால் குளிர்ந்த காற்று வெப்பக்காற்றை உள்ளே விடாமல் தடுத்துவிடும். உள்ளுக்குள் இருக்கும் காற்று வெளியே போவதற்காக மேல் கூரையில் நான் சில அம்சங்கள் செய்து தருகிறேன். ஏதேனும் இரும்பு கழி இருக்குமா? எதற்கு? சுவர் உடைப்பதற்கு. இருங்கள், நான் வாங்கி வருகிறேன்.
நீங்கள் மறுபடியும் நன்றாக வீட்டை சுற்றி பாருங்கள் என்று கரியமாணிக்கம் அவனை கேட்டுக்கொண்டாள். அவன் முன்னும் பின்னும் அலைந்து வீட்டை பார்த்தான். கரியமாணிக்கம் சிற்பிகள் உள்ள இடத்திற்கு போய் அங்கு இரும்பு சுத்தியலும் உளியும் கேட்டு வாங்கி வந்தாள். நீண்ட இரும்பு கழி கூர்மை செய்திருந்ததையும் எடுத்து வந்தாள். எச்சுமண்டை தலைக்கட்டாக சவுக்கு கட்டைகளை எடுத்து வர ஓலை தடுக்குக்கு மறுபடியும் புறப்பட்டாள். விகர்ணன் பின்புறமுள்ள சுவரில் வட்ட வட்டமாக ஓட்டைகள் போட்டான். 6-7 ஓட்டைகள் போட்டவுடன் அந்த ஓட்டைகள் வழியே காற்று வேகமாக வந்தது. வீட்டின் வெப்பம் குறைந்தது. இப்பொழுது மேற்கே கழி நட்டு விடுகிறேன். கழி நட்டு தடுக்கு வேந்து கொடுத்து விடுகிறேன். மேற்கு பக்கத்திலிருந்து வெயில் வரவே வராது. இதை தவிர கூடத்தில், சமையலறையில், படுக்கையறையில் ஓரிரு ஓடுகளை பிரித்து சட்டம் போட்டு மேலே தூக்கி கொடுத்து விடுகிறேன். அவன் விரைவாக சொன்னான். தடுக்கு வேய உட்கார்ந்து கொண்டான். ஓலைகளை கொண்டு இறுக்கமாக தடுக்கு வேய்ந்தான். மேற்கு பக்கம் முழுவதும் தடுக்கு மறைத்து கொண்டது. மீண்டும் தடுக்கு வேய உட்காரும் பொழுது எதற்கு என்று கேட்டால் கரியமாணிக்கம். உங்களது படுக்கை அறையின் மேலே ஓடுகளுக்கு மேல் இந்த தடுக்கை இணைத்து போட்டு விடுவேன். அப்பொழுது வெயில் தாக்குதல் நேராக இருக்காது, உள்ளே குளுமையாக இருக்கும் என்று சொல்ல கரியமாணிக்கம் கைகொட்டி அதனை வரவேற்றாள். ஓடுகளை நீக்கி ஓடுகளை சற்று உயரமாக்கி உள்ளிருந்த காற்று வெளியே போகும் வண்ணம் இடைவெளி அமைத்தான். அதே நேரம் மழை நீர் உள்ளே வராமல் இருக்க ஓடுகளை இன்னும் நீளமாக்கினான். இந்த வீட்டு வாசல் மழை பெய்தால் எளிதில் சேராகிவிடும். அந்த பக்கத்திலிருந்து வரும்பொழுது உடைந்த கருங்கற்களை கொண்டு வந்து குவியலாக போட்டுவிடுங்கள். இதை அழகாக அடுக்கி தரையை சரி செய்து கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். தன் குடும்பம் பற்றி விவரித்தான். கரியமாணிக்கத்தினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டான். அவளுடைய ஊர் விவரங்களையும் கேட்டான். அவளுக்கு தெரிந்த பாடல்களை பற்றி கேட்டான். உங்களை விடுதலை செய்ததும் நேரே ஊருக்கு போயிருக்க வேண்டியதுதானே, எதற்கு இங்கேயே வந்துவிட்டீர்கள் என்று கரியமாணிக்கம் கேட்க, இது சிவன் வேலை, இதை விட்டுவிட எனக்கு இஷ்டமில்லை. மிக பெரிய, இதுவரை எவருமே கட்டியிராத ஒரு கோயில் என்று சொன்னதால் நான் ஆவலாகி இந்த பக்கம் திரும்பிவிட்டேன். இதற்கு அடுத்தது இன்னொரு காரணமும் இருக்கிறது. தோற்று போய் சோழ தேசத்தில் அடிமையாக 3 வருடம் இருந்துவிட்டு கிராமத்துக்கு போனால் அங்கு என்ன மரியாதை கிடைக்கும்? கோயில் வேலையாவது மரியாதையாக செய்யலாம் என்று நான் கிராமத்துக்கு போகவில்லை. போயிருக்கலாமோ என்று சில சமயம் தோன்றும். ஆனால் போனால் நல்ல மரியாதை இருக்காது. சோழர் ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக கங்க தேசம் மாறிவிட்டது. எனவே அங்கு போய் அடிமையாக இருப்பதை விட இங்கேயே அடிமையாக இருந்துவிடலாம் என்று இருந்துவிட்டேன். ஆனால் இங்கு வந்தால் உங்களை போன்றவர்களும் சோழ தேசத்தை சேர்ந்தவர்களும் சோழ அரசின் மீது அலுப்பாகத்தான் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, எனக்கொன்றும் பெரிய அலுப்பில்லை. இடம் மாறியதில் மனம் சற்று பதட்டமாக இருக்கிறது. இன்னும் வசதியாக வீடுகள் செய்து கொடுத்திருக்கலாமே என்று ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் கோயில் வேலை சாதாரணமானதா? அதுவும் 7 பனை உயரம் கட்ட வேண்டுமென்றால் எளிதான விஷயமா? ஆமாம், அந்த ஆச்சரியத்தை பார்க்கத்தான் நான் சோழ தேசம் வந்தேன். இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபட்டு விட்டால் நமது ஊருக்கு போய் நாமும் அதே மாதிரி ஒன்று செய்யலாமே என்கிற எண்ணத்தில்தான் இந்த பக்கம் திரும்பிவிட்டேன். நீங்கள் நல்லதே செய்தீர்கள். உங்கள் வீடு பற்றியே கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ, நல்ல உணவு வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது இங்கே வாருங்கள். இப்பொழுது வீட்டிற்குள் குளிர் காற்று வந்துவிட்டது. வெக்க இல்லை. மிக நன்றாக எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்று தெரியவில்லை. இன்னும் பழங்கள் வேண்டுமா? உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று மேலும் சில பழங்களை எடுத்தாள். எனக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த வாழைப்பழங்கள் போதுமானது. அங்கே எனக்கு உணவு காத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளை காலை அவர்கள் ஏதும் தடுக்காமல் இருந்தால் மீண்டும் இங்கு வருகிறேன். வேறு யாருக்கேனும் ஏதேனும் வீடு மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கை கூப்பி பிரிந்து போனான் விகர்ணன். அவன் செய்த மாற்றங்களை மற்ற தேவரடியார்கள் வந்து பார்த்தார்கள். நன்றாக இருக்கிறதே என்றார்கள். தரையையும் செப்பனிட சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டார்கள். அதுவும் சொல்ல போகிறேன் என்று கரியமாணிக்கம் பெருமையோடு பேசினாள். வேறொரு இல்லத்தில் பகல் உணவு முடித்த கிருஷ்ணன் ராமன் கை கழுவி முகம் துடைத்து வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு மெல்ல படி இறங்கி ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டு வருகிற பொழுது கரியமாணிக்கத்தின் வீட்டில் கும்பல் இருப்பதை பார்த்துவிட்டு என்ன என்றார். ஒரு கங்கபாடி சிற்பி வீட்டில் சில மாற்றங்கள் செய்தான். வெப்பம் மிகுந்த வீடு இப்போது அழகாக மாறிவிட்டது. ஓட்டு வீட்டை எப்படி தூக்கி இருக்கிறான் பாருங்கள் என்று சொல்ல உள்ளே போய் பிரம்மராயர் பார்த்தார். அடடே, இது எல்லோருக்கும் செய்யலாமே. எல்லோரது வீடும் வெக்கையாக தான் இருக்கிறது. உங்கள் வீட்டில் உணவு உண்ணும் போது எப்படி வியர்த்தது?
நீங்கள் விசிறியதால் பிழைத்தேன். கூரை தாழ்வாக இருக்கிறது. உள்ளுக்குள் இருக்கின்ற காற்று வெளியே போக வாய்ப்பில்லை. எனவே இங்கு செய்தது போலவே அழகாக 2-3 ஓடுகளை தூக்கி கட்டிவிட்டால் சரியாக இருக்கும். இதற்கு எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை. நிச்சயமாக எல்லோருக்கும் இதை செய்துவிட வேண்டியதுதான். இதை செய்த சிற்பி யார்? எங்கிருக்கிறார்? அவருக்கு இதுதான் வேலையா அல்லது வேறு ஏதேனும் வேலை உண்டா என்று வினவ, கரிய மாணிக்கம் அவரை தேடிக்கொண்டு வந்து அந்த வேலையில் ஈடுபடுத்துவதற்கு நியமிக்கப்பட்டாள். அவளிடம் 15 பொன் கழஞ்சுகள் கொடுக்கப்பட்டன. இது அந்த சிற்பிக்கு கூலி அல்ல, மரத்துண்டுகள் வாங்குவதற்கு வைத்துக் கொள்ளுங்கள். தடுக்கு பின்னி கொல்லைப்புறங்களையும் வெயில் அடிக்கின்ற இடங்களையும் மறைக்கச் சொல்லுங்கள். சவுக்கு கட்டைகள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கரிய மாணிக்கம் தலையசைத்தாள். தொலைவே கொம்பு ஊதும் சத்தம் கேட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோயில் கட்டும் இடம் நோக்கி வருகிறார் என்பது தெரிந்தது. பிரம்மராயர் குதிரை ஏறிக்கொண்டார். தேவர் அடியார்களும் சிற்பிகளும் கோயில் கட்டும் இடம் நோக்கி நடந்தார்கள். சிறு தேரில் ராஜராஜரும் பஞ்சவன் மாதேவியும் விரைவாக கோயில் கட்டும் இடத்திற்கு போய் நிற்பது தெரிந்தது. உடையார் ராஜராஜ தேவர் அங்கு வருவதற்கு முன்பு அழைத்து வரப்பட்ட அடிமைகள் அங்கு வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தேரை ஓட்டிக்கொண்டே அவர்களை எல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கூர்மையாக பார்த்து கொண்டே வந்தார். கடைசிக்கு சற்று முன்னதாக விகர்ணன் நின்றிருந்தான். ராஜராஜரை பார்த்ததும் கை கூப்பி சிரித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 96. உடையார் ஸ்ரீ ராஜராஜரை பார்த்து பல வீரர்கள் கை கூப்பினாலும் விகர்ணனின் கை கூப்பலில் பணிவும் உண்மையும் சிரிப்பில் ஒரு நட்பும் தெரிந்தது. பதிலுக்கு ராஜராஜரும் கைகூப்பி வணங்கினார். அவர்களை தாண்டி அங்கு போடப்பட்டிருந்த கருங்கல் பலகை மீது ஏறி நின்று கொண்டார். நல்ல நாள் பார்த்து வேலையை ஆரம்பித்து விட்டோம். இனி தொடர்ந்து வேலைகள் நடக்க வேண்டும். ஒவ்வொரு சிற்பியும் தனக்கு வேண்டிய ஆட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அந்தந்த சிற்பிக்கு கீழே இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்கள் வேலை செய்ய வேண்டும். சிற்பிகள் கொடுக்கின்ற வேலையை செவ்வனே செய்ய வேண்டும். உங்களுக்கு வந்ததும் சரியான வரவேற்பு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். கவலை வேண்டாம். வெகு சீக்கிரமே மிக உயரமான ஒரு கொட்டகை ஒன்றை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறேன். அதுவரை நீங்கள் தஞ்சையில் எந்த வீட்டு திண்ணையிலும் உட்கார்ந்து கொள்ளலாம், போய் படுத்து கொள்ளலாம். விடிந்து ஒரு நாழிகைக்குள் நீங்கள் யாரிடம் வேலை செய்கிறீர்களோ அவரிடம் போய் நின்றுவிட வேண்டும். பிற்பகல் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் நீங்கள் உறக்கம் கொள்ளலாம், ஓய்வெடுத்து கொள்ளலாம். பிறகு அந்தி சாயும் வரை வேலை இருக்கும். சில நாட்கள் இரவிலும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். எனவே அமைதியாக வேலை செய்து ஆலய பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கொட்டகை கட்டும் வரையில் அரண்மனையை தவிர மற்ற எந்த இடத்திலும் நீங்கள் தங்கலாம். ஒருவேளை தங்குவதற்கு இடமில்லை என்று உங்களில் எவருக்கேனும் தோன்றினால் அரண்மனைக்குள்ளும் வந்து தங்கலாம். நான் உங்களை அந்நிய வீரர்களாகவே நினைக்கவில்லை. உங்களை சிவ பணியில் ஈடுபடுத்தி கொண்ட செயல் வீரர்களாக நினைக்கிறேன். உங்களுக்கான உணவுகள் வண்டிகளில் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. அந்த உணவை முடித்து கொண்டு ஓய்வு கொள்ளுங்கள். நகரை சுற்றி பாருங்கள். ஆடல் பாடல்கள் மூலைக்கு மூலை நடக்கும். அவைகளை கவனித்து தஞ்சையின் தமிழை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களோடு கலந்து பழக முயற்சி செய்யுங்கள். உங்களை மரியாதையோடும் மிருதுவாகவும் நடத்த வேண்டும் என்று நான் கடுமையாக கட்டளையிட்டிருக்கிறேன். எவர் எங்கு தொந்தரவு செய்தாலும் அருகிலே உள்ள அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து உங்களுக்குண்டான தொந்தரவை பற்றி சொல்லலாம். நீங்கள் யாரும் எதன் பொருட்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது என்பது என் விருப்பம். எந்த காரணம் கொண்டும் தஞ்சை நகரை விட்டு வெளியேற உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்த குரலில் பேச ஒரு வீரன் முன்வந்தான். சோழ மக்கள் எந்த அளவுக்கு எங்களை மதிப்பார்கள் என்று தெரியவில்லை. என் புருஷனை கொன்றது ராஷ்டிரகூடன், என் புருஷனை கொன்றது கங்கபாடி வீரன் என்று இங்குள்ள பெண்கள் எங்களை அடிக்க முன்வரும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அவர்கள் அடிக்கப்படுவது உடனடியாக சோழ வீரர்களால் தடுக்கப்படும். இல்லை, சோழ வீரர்களே இதை தூண்டி செய்ய ஏற்பாடு செய்தார்கள் என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவ்விதம் நடக்காது. நடந்தால் அது விசாரிக்கப்படும். யாராயினும் மிக கடுமையாக தண்டனை தரப்படும். நீங்கள் சிவ பணிக்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றுதான் சோழ மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவ பணிக்காக வந்தவர்களை ஒரு பொழுதும் ஒரு இடத்திலும் அவமரியாதையாக நடத்தக்கூடாது. நடத்த நான் விட மாட்டேன்.
இப்படி நடந்துவிட்டால் என்று பேசுவதை விட நடந்த பிறகு அதை பற்றி பேசலாம். இப்பொழுது நீங்கள் தஞ்சை நகரம் முழுவதும் சுற்றி பார்க்க உரிமை வழங்குகிறேன் என்று கை உயர்த்தி சொல்ல அந்த வீரர்களில் பல பேர் கைகூப்பி நிலம் தொட்டார்கள். மெல்ல ஸ்ரீ ராஜராஜருக்கு அருகே வந்து முகம் பார்த்து சிரித்தார்கள். என்ன பார்க்கிறீர்கள்? அருகே வந்து பார்த்த ஒரு வீரனை உடையார் விசாரித்தார். மிக அழகாக இருக்கிறீர்கள். இவ்வளவு அழகாக ஒரு அரசரை நான் பார்த்ததே இல்லை. நான் ராஷ்டிரகூடன். எங்கள் அரசர்கள் எல்லாம் மல்யுத்த வீரர்களைப் போல இருப்பார்கள். நீங்கள் ஒடிசலாய் சிரிப்பாய் மிக கம்பீரமாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது என்று சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாய்விட்டு சிரித்தார். உங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தார். அவன் பெயர் சொன்னான். இன்று என்னோடு நீங்கள் உணவருந்த வாருங்கள். உங்கள் நண்பர்கள் 3-4 பேரை அழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திரும்பி பார்க்க ஓலை நாயகம் ஒரு முத்திரை பதித்த ஓலையை அவரிடம் நீட்டினார். 4 என்று எழுதினார். அவன் உட்பட 4 வீரர்கள் அரண்மனைக்குள் வரலாம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. விகர்ணன் எங்கு போவது என்று தெரியாமல் தஞ்சையை நோக்கி நடந்தபோது கரியமாணிக்கம் ஓடிப்போய் அவன் எதிரே நின்றாள். கரியமாணிக்கம் அவன் எதிரே நிற்பதும் கைகள் ஆட்டி பேசுவதும் விகர்ணன் வியப்போடு அவளுக்கு ஏதோ பதில் சொல்வதும் பிரம்மராயரின் கண்களுக்கு தென்பட்டன. பிரம்மராயர் விகர்ணனை பற்றி விசாரிக்க ஆள் அனுப்பினார். அவர் எதிரே அவருடைய மகன் அருண்மொழி பட்டன் வந்து நின்றான். அப்பா, ராஜேந்திரன் அனுப்பிய போர் வீரர்கள் வந்துவிட்டார்களாமே, இனி வேலையில் எந்த சுணக்கமும் இல்லாமல் இருக்குமல்லவா? ஆவலோடு அருண்மொழி பட்டன் கேட்டான். தெரியவில்லை அருண்மொழி. திடும் என்று மனசுக்குள் எல்லா செயல்களும் இழந்துவிட்டது போன்ற ஒரு நிலைமை எனக்குள் ஏற்பட்டுவிட்டது. இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒரு திகைப்பு வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் பயப்படும்படி என்னப்பா ஆகிவிட்டது? வீரர்கள் வேண்டுமென்று கேட்டது உண்மை. ஆனால் அனுப்புகிறேன் என்று ஒரு வார்த்தை முன்கூட்டி எந்த எச்சரிக்கையும் இடாமல் 10,000 வீரர்களை இங்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறாரே. இந்த அவஸ்தையை எங்கு போய் சொல்வது? 10 நாளைக்கு முன்பு ஒரு ஓலை அனுப்ப முடியாதா? வீரர்களை காவல் வைத்து சரியாக பந்தல் போட்டு இவர்கள் உறங்குவதற்கும் உண்பதற்கும் தனி கூடங்கள் செய்திருக்கலாம் அல்லவா? அப்பா, அதையும் யாரை வைத்து செய்வீர்கள்? சோழ வீரர்களை வைத்தா? எல்லோரும் இங்கே அடிமை வீரர்களை தானப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் யாராவது ஆள் கிடைக்க மாட்டார்களா என்ற எண்ணம் தஞ்சையில் எல்லோருக்கும் வந்துவிட்டது. தஞ்சையில் எல்லோரிடமும் காசு இருக்கிறது தந்தையே. அதனால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய எவருக்கும் மனமில்லை. அடிமை வீரர்கள் வருகிறார்கள் என்றதும் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தனக்கு 10 தனக்கு 15 என்று விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளை திணறடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முரட்டு ஆளாக வேண்டும் என்று அடிக்கடி நச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் அருண்மொழி, அதுவும் கேள்விப்பட்டேன் என்றார் பிரம்மராயர். நான் அதனால்தான் சொல்கிறேன். ஆட்கள் வந்து விட்டார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு வெகு வேகமாக வேலை துவங்க வேண்டும். அப்படி வேலை துவங்குவதற்காக உங்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம் செய்கிறேன். என்ன அருண்மொழி, சொல். பிரம்மராயர் உற்று அவனை கவனித்தார். நான் இங்கேயே தங்குவதாக தீர்மானித்திருக்கிறேன். இது சரியா என்று நீங்கள்தான் யோசித்து சொல்ல வேண்டும். நீ இங்கு தங்கினால் வேலைகள் வேகமாகிவிடுமா? வேலைகள் வேகமாவதற்கு மட்டுமல்ல, இதமான ஒரு சூழ்நிலை இங்கு நிலவ வேண்டும் என்பதற்காகவும் நான் இங்கு தங்க விருப்பப்படுகிறேன். எல்லா வசதிகளும் உள்ள அரண்மனையில் நாம் சுகமாக இருப்பது போலவும் இங்குள்ளவர்களை அனாதையாக விட்டு விடுவது போலவும் ஒரு அபிப்பிராயம் எழுகிறது. குறிப்பாக தேவரடியார்கள் முணுமுணுப்பாக இருக்கிறார்கள். சிற்பிகள் எப்பொழுதுமே அரசு வேலை இப்படித்தான் என்று அலுப்பாக பேசுகிறார்கள். சரி, நீ தங்கினால் அந்த அலுப்பு சரியாகி விடுமா அருண்மொழி? அப்பா, உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். சொல்லுவதற்கு இடம் இருக்கிறது, கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்பது இவர்களுக்கு இதமாக இருக்கும். இல்லையெனில் கோபமாக ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். இங்கே எங்கே தங்குவாய்? தேவரடியார்கள் இல்லத்திலா? அது உனக்கு கெட்ட பெயரை கொண்டு வந்து தரும் அருண்மொழி. எனக்கு தெரியும் அப்பா. நான் சிற்பிகளோடு தங்கலாம் என்றிருக்கிறேன். தேவரடியார்கள் வீட்டிற்கும் சிற்பிகளிடத்திற்கும் அதிக தொலைவு இல்லை. சிற்பிகள் வீட்டில் தங்கினாலும் தேவரடியார்களின் சிநேகத்திற்குத்தான் அங்கு தங்குகிறாய் என்று சிற்பிகளே சொன்னாலும் சொல்லுவார்கள். ஆமாம் அப்பா, புரிகிறது. ஆனால் இங்கு தங்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உன்னை போல அந்தஸ்து உள்ள ஒரு ஆள் இங்கு தங்குவது நல்லது.
உன்னால் அடிமை வீரர்கள் இருக்கும் இடத்தில் தங்க முடியுமா? உடனடியாக கொட்டகை போட்டு உனக்கென்று தனி இடம் கொடுத்து அங்கே தங்க வைக்கிறேன். இருப்பாயா? நல்லதப்பா, அப்படியே செய்துவிடலாம். இன்று நான் நன்றாக இருக்கிறது. ஹோரை சிறப்பாக இருக்கிறது. நான் இன்றே தங்கிவிடுகிறேன். இன்றைக்கு எப்படி தங்க முடியும் அருண்மொழி? எந்த குடிலும் போடவில்லையே. அதுதான் நல்லதப்பா. அவர்கள் வந்தவுடன் அவர்களோடு ஒரு சோழ வீரனும் படுத்திருந்தான் என்று அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும். அவர்களை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது அவர்கள் எனக்கு நெருக்கமாவார்கள். சரி, குடிசைகள் கட்ட ஆரம்பித்து விடலாம். நீ போய் தங்குவதை மன்னரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் என்று பிரம்மராயர் மன்னர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார். மன்னர் சிற்பிகளோடு பேசி கொண்டிருப்பதால் பஞ்சவன் மாதேவியோடு இந்த விஷயம் குறித்து பேசினார். பஞ்சவன் மாதேவி வியப்போடு அருண்மொழி பட்டனை திரும்பி பார்த்தாள். ஏன் என்று சைகையால் விசாரித்தாள். பிறகு தங்கிக் கொள்ளலாமே என்று கேட்டாள். ஆனால் அருண்மொழி மௌனமாக நின்றான். சரி, அதுவும் நல்லதுக்குத்தான். உணவும் அவர்களுடைய உணவா அல்லது உனக்கு சிறப்பான உணவு அனுப்ப சொல்லட்டுமா என்று கேட்க அருண்மொழி வேண்டாம் என்று தலையசைத்து விட்டான். பஞ்சவன் மாதேவி தொலைவிலிருந்து ஆதுரத்துடன் பார்த்தாள். அவளுக்குள் ஒரு சிநேகமான சகோதரத்துவமான ஒரு பாவம் பொங்கியது. ஒரு கோயில் வேலையில் சோழ வீரர்கள் எப்படி ஈடுபட்டு கொண்டு எவ்வித சுகமும் எதிர்பார்க்காமல் முழுமனதாக செய்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு முன்மாதிரியாக அருண்மொழி பட்டன் நின்றான். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அருண்மொழி இருக்கிறான் என்று நினைத்து அவனை நோக்கி கைகூப்ப வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்த்தாள். அருண்மொழி அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல நின்ற இடத்திலிருந்தே தலை குனிந்து நிலம் தொட்டு வணங்கினான். அருண்மொழியை நோக்கி கை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தாள். மன்னர் திரும்பி பார்த்தார். என்ன, அருண்மொழிக்கு பலமான ஆசிர்வாதம் நடக்கிறதே, என்ன விசேஷம்? அருண்மொழி வீரர்களோடு தங்க போகிறானாம். ஏன், அரண்மனையில் தகப்பனாரோடு சண்டையா? இல்லை, இங்கு யாருமே தங்குவதற்கு இல்லை, யாரும் இவர்களை உபசரிப்பதற்கு இல்லை என்பதால் இந்த இடத்தில் ஒரு சோழ அதிகாரி இருக்க வேண்டும் என்பதால் அவன் தங்குகிறேன் என்று சொல்கிறான். அப்படியா? எனக்கு போட்டியாக வருகிறான் அருண்மொழி. என் பெயரை வைத்து கொண்டதிலிருந்து அவன் எனக்கு போட்டியாகத்தான் இருக்கிறான் என்று மன்னர் சிரித்தபடி சொல்ல பஞ்சவன் மாதேவி வியப்போடு பார்த்தார். நான் இன்று வீரர்களோடு தங்கலாம் என்றிருக்கிறேன். எதற்கு அருண்மொழி தங்க வேண்டும்? அருண்மொழி வேண்டுமானால் அரண்மனைக்கு போகலாமே. நன்றாக இருக்கிறது கதை. நீங்கள் தங்குகிறேன் என்று சொன்னால் அருண்மொழி போவானா? பிரம்மராயர் போவாரா? அல்லது நான் தான் போக முடியுமா? நீங்கள் எல்லோரும் போக வேண்டும். நானும் அருண்மொழியும் மட்டும் இருக்கிறோம். முன்னிரவு வரை சிற்பிகளோடு பேசி கொண்டிருந்து விட்டு பிறகு நான் ராஜேந்திரன் அனுப்பிய அடிமை வீரர்களோடு உட்காரப் போகிறேன். இது நல்லதா? பாதுகாப்புக்கு உகந்ததா? உங்களை சுற்றி மற்ற வீரர்கள் வருவார்களே, அது சரியாக இருக்குமா? 4 வீரர்கள் இருக்கிறார்கள். கூடவே அருண்மொழி வேறு இருக்கிறான். இதற்கு மேல் எதற்கு ஆட்கள் என்று சொல்ல அந்த விஷயம் மெல்ல கசிந்து மற்றவர்களிடையே போய் மன்னருடைய ஆபத்துதவி படை வீரர்கள் பரபரப்பானார்கள். தங்கள் தலைவருக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்தார்கள். பிரம்மராயருக்கு அருகே வந்து இது சரியில்லை என்று பல் கடித்தார்கள். பிரம்மராயர் வேறு வழியில்லை என்று உதடு பிதுக்கினார். சோழ வீரர்கள் அரண்மனை பெண்டிரோடு வீடு திரும்ப மன்னரும் மற்றவர்களும் சிற்பிகளுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து உணவு எடுத்துக்கொண்டார்கள். ஆபத்துதவிகள் மெல்ல ராஜேந்திரன் அனுப்பிய அடிமை வீரர்களோடு கலந்து பேசி, இங்கு மன்னர் வருகிறார், மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார்கள். மன்னர் வந்து உட்கார்ந்தார். எல்லோரும் அவரை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். தென்னாளுடைய சிவனே போற்றி என்று மன்னர் சொன்னதும் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உரக்க கூவினார்கள். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சிவபெருமானை கொண்டாடிய திருத்தொண்டர் புராணம் சொல்லட்டுமா? இந்த விதமான கதைகள் உங்கள் தேசத்தில் இருக்கின்றனவா? இருந்தால் என்ன விதமான கதைகள் இருக்கின்றன என்று எனக்கு சொல்வீர்களா என்று வீரர்களை பார்த்து கேட்க வீரர்கள் இன்னும் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். மன்னர் ஆசனத்தின் மீது ஏறி நின்று கொண்டார். தொண்டை செருமிக் கொண்டு கதை சொல்ல துவங்கினார். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.